உங்களை சுற்றி உள்ள ஊர்களை நாம் அழித்துள்ளோம். இந்த பேரழிவுகளை பார்த்தோம், நம்ம கவனம் இல்லாம இருக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இயற்கை பேரழிவுகள், விபத்துக்கள், திடீர் மரணங்கள் இதெல்லாம் நம்மளை சுத்தி அன்றாடம் நடந்துகிட்டு தான் இருக்கு. நம்ம அதுல இருந்தெல்லாம் தப்பிச்சிட்டோம், நல்ல வேளை அதுல நம்ம சிக்கல, அல்லாஹ் நம்மளை பாதுகாத்துட்டான் அப்படின்னு ஒரு சின்ன ஆறுதல் அடைகிறோம். அல்லாஹ் தான் அதுல இருந்து நம்மளை பாதுகாத்து இருக்கிறான். ஆனா எதுக்காக? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், உலகது அஹ்லக்னா மா ஹவுலக்கும் மினல் குரா, உங்களை சுற்றி உள்ள ஊர்களை நாம் அழித்துள்ளோம். சர்ரஃப்னல் ஆயாத்தி லஅல்லஹும் யர்ஜிஊன், அவர்கள் பாவங்களிலிருந்து மீள்வதற்காக சான்றுகளை இவ்வாறு விவரிக்கிறோம். சமீபத்தில் நம்முடைய நாட்டுல ஜம்மு காஷ்மீர், அஸ்ஸாம், கேரளா, தற்போது நேபாள் இது மாதிரியான பகுதிகளில் மண் சரிவுகளையும் பெரும் வெள்ளங்களை கொண்டு அந்த மக்கள் எல்லாம் கடுமையா சோதிச்சுட்டு இருக்கிறோம். பல இயற்கை வளங்கள் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் ஏற்படக்கூடிய இந்த பேரழிவுகளை பார்த்தோம், நம்ம கவனம் இல்லாம இருக்கிறோம். ஆனா எந்த நீர்நிலைகளோ இயற்கை வளங்களோ இல்லாத பாலைவன நகரமான சவுதி அப்படிங்கிற அந்த நாட்டுல தாயிஃப் அப்படிங்கிற பகுதியில பெரும் மழை வெள்ளத்தை கொண்டு அல்லாஹ் ஒரு சோதனை அங்க இறக்கி இருக்கிறான். இதுல இருந்தெல்லாம் நம்ம உணர வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அஹிரும் இலா அஜலி முஸம்மா, அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தவணை வரை அல்லாஹ் அவகாசம் அளிக்கிறான். இதா ஜா அஜலுஹும், அவர்களுடைய அவகாசம் அவர்களை நெருங்கிவிட்டால் லா யஸ்தஅஹிருன ஸாஅத்தன் வலா யஸ்தக்திமூன், அவர்கள் சிறிது நேரம் பிந்தவும் மாட்டார்கள், முந்தவும் மாட்டார்கள். இந்த அவகாசத்திற்குரிய காலகட்டத்தில் தான் அல்லாஹ் நம்மளை இப்போ வச்சிருக்கிறான். எனவே இதை சரியான முறையில் பயன்படுத்தி பாவங்களிலிருந்து விலகி இறை நெருக்கத்தை அதிகப்படுத்துவோம் இன்ஷா அல்லாஹ்.